என்னது? அடாடாடா, இது வேற கர்ரு கர்ரு கத்துறனால நம்ம கொடுத்து போயிட்டா போட்டுருக்கு. ஹலோ, யாருங்க? आप कौन है? कौन கையா? ஏது? मेरा बेटा किधर है? இதர் கையி. அம்மா, கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யார் நீங்க? मैं सपना बोल रहा हूँ. அதி பொம்பளை செட்டு. ஒருவேளை இவனும் கடை வாங்கிட்டானா? ஏற்கனவே நான் அந்த செட்டு படுறபாடு பத்தாரா, போல்ல வர பொம்பளை செட்டு வர்றாள் ஐயா. வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். சேட்டு வந்துட்டாரு, சேட்டு வந்துட்டாரு. என்ன கெட்டப்பல்ல மாத்திக்கிறாங்க? இன்னைக்கு எந்த ரூட்ல வந்து கடன் கேட்க போறாரோ? இருக்கட்டும், அதே ரூட்ல போனா நம்ம ரூட்ல போய் ஆப் பண்ணுவோம். ராஜா சேட்டு நிறுத்து. நீ கூறுவது என் காதில் இரும்பை காட்சி ஊத்துவது போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, பித்தன். பித்தன்னா எங்க ஊர்ல லூசு பையன் அர்த்தம். தமிழ் பித்தன். ஓ, தமிழ் பித்தன். சரி, அது இருக்கட்டும். இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வழியில இறங்கிட்டியா? உடனே அறியாமையில் பேசாதே. அவர்கள் எல்லாம் என்னிடம் தமிழ் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள். எப்படி? இவர்கள் சீவகன், சிந்தாமணி, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வாங்க வேண்டியது வாங்கிட்டு போ. இருந்தாலும் முயற்சி பண்ற. கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. யோ, என்ன நான் சொன்னதை சொல்லியானா? எனக்கு தெரியாத சொல்லிக்கிட்டு இருக்கா? எதை கூற வேண்டும்? அதான் எனக்கு எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும்ல. அதை சொன்னாதானே உன் பற்று தீர்ந்து போகும். பற்று, அந்த பற்றுதான் இப்பொழுது தமிழ் பற்றாக மாறிவிட்டது. நீ தமிழ் தாத்தா. வாழ்க உன் குலம், வாழ்க உன் கொள்கை, வாழ்க உன் குற்றம். என்னை மாற்றியவனே நீதான். என்னடா நீருங்கிறா நெருப்புங்கிறா? தற்போது நான் கடன் கொடுப்பதும் இல்லை, கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதும் இல்லை. அப்பாடா, உண்மையிலே மாறிட்டாயா? அப்புறம் என்னை மனிதனாக்கிய மாமேதையே, நான் ஓலைச்சுவடிகளுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புறப்படுகிறேன். பொழுது கழிகிறது. பொழுது கலிதா? என்னடா நம்ம தமிழ மேலாப்புல பேசிட்டு வண்டி ஓடிக்கிறா, இவன் ஆழமா இறங்கி தூர் வர அளவுக்கு போயிட்டானே. இருக்கட்டும், இனிமேல் ஒவ்வொரு சேட்டையும் இவன் ரேஞ்சுக்கு மாத்திட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டுல ஏழை இருக்க மாட்டான், கடன்காரன் இருக்க மாட்டான். ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னுடைய தொண்டை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, அரும் சாதனை, அரும் சாதனை. பொம்பளைய ஒதுங்கிறாடமா? இங்கே அத்தனை நாளா படுத்திருந்தேன். போறமா போறமா, நீ இருந்துட்டு வாதாயி. எங்களுக்கு பார்ட்டி வச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து எங்களை வழி அனுப்புறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் മച്ചാன். എന്തിനാ താങ്ക്സ് ഒക്കെ? നിങ്ങൾ രണ്ടുപേരും സന്തോഷമായിരിക്കണം, അത് മതി എനിക്ക്. എന്താ അനിയത്തി, സന്തോഷല്ലേ? ரொம்ப சந்தோஷம் சேட்டா. ഹേയ്, നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് എന്നെ വിളിക്കാൻ മറക്കരുത്. എന്താ മനസ്സിലായോ? நீங்க இல்லாம எங்க கல்யாணமே இல்ல மச்சான். எங்க ஹனிமூனே உங்க புலிக்காட்டு போட்ல தான். പുലിക്കാട്ട് ബോട്ടിലോ? நாங்க வந்த பைக் எங்க? ആ അളിയാ, നിക്ക് നിക്ക്. നിങ്ങൾ രണ്ടുപേരും ഈ ബൈക്കിൽ പോയാ അയ്യനാരുടെ കൈ ചെന്ന് ചാടും. ഇതാ എന്റെ കാറിന്റെ ചാവി. ഈ കാർ നിങ്ങൾക്ക് സമ്മാനമായി തരിക. ഇതിൽ പോയാല് ഒരുത്തനും നിങ്ങളെ തടയില്ല, ഒരാപത്തും ഉണ്ടാവില്ല. தேங்க்ஸ் மச்சான்.
தேங்க்ஸ்ண்ணா. കാശിയുടെ ഫോൺ എന്ത് പറയണം? ആ ഫോൺ എടുത്ത് ചെളിക്കുണ്ടിലേക്ക് എറിയ. എന്റെ അനിയത്തി സന്തോഷമായിരിക്കണം. തമ്മുണു സാജ് അദ്ദേഹത്തിന്റെ വണ്ടിയല്ലേ? ഈ വണ്ടിക്ക് ഞങ്ങൾ പൈസ വാങ്ങിക്കില്ല. നിങ്ങൾ പൊയ്ക്കോളൂ. ഇതാ ചാവി. என்னடி இது? உங்க அண்ணன் வண்டியை பார்த்தா எவனும் காசு கூட வாங்க மாட்டேங்கிறான். என்னாச்சு? பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம உட்காந்தா என்ன அர்த்தம்? சொல்லுமா, சொல்லு. நான் இல்லாம எங்க அண்ணன் 2 நாளா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. எனக்கு பசிக்கல. அடி பாவி, நான் உன்னை நம்பி உனக்காகவே ஊரை விட்டு ஓடி வந்திருக்கேன். நீ உங்க அண்ணனே நினைச்சிட்டு இருக்க. போற போக்க பார்த்தா உன்னையும் திருத்த முடியாது, உங்க அண்ணனையும் திருத்த முடியாது போல் இருக்கு. சேட்டா பில். இந்த லொடுக்கு கிளவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு சின்ன பையனை போய்கிட்டு ஏறுடா இறங்குடா தாண்டான்னு உசுப்பேத்தி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த புள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறைவா தெரிய வேண்டியதா இருக்கு. வருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குழிய தூண்டி சதாம் ஹுசேன் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நடமாட மாட்டானே. இங்க இருக்கீங்க? ஒண்ணு யாருன்னு தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யாரா நீ? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ண்ணே. அண்ணா இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்கண்ணே. வாங்க. என்னை பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற. நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன். அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். வரேண்ணா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே, இவன் யாரா? அண்ணே அண்ணே, நான் தானே பெருமாள். என்னடா அண்ணே எல்லா வரும் சொன்னாரு. இந்த பணத்தை வச்சுட்டு பையன் எடுத்துக்க சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா? என்னண்ணே செக் பண்ணிக்க. உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே. அட அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. எதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரிங்க. பாரு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணே. இது என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலாம். கஞ்சாவா? எத்தனை நாள் நடக்குதுடா? எத்தனை நாளா நடக்குதா? அண்ணன் 2 வருஷமா இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு. நான் வித்தத நீ எப்படா பார்த்த? இவ்வளவு நாளா ஊருக்குள்ள சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வித்துட்டு இருக்க. ஐயோ, சத்தியமா எனக்கு இது சம்பந்தம் இல்ல. என்ன பதறீங்க? இங்க இருந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க, அங்க வந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி போன. வாங்க. ஐயோ, எந்த பிரச்சனைக்கு போகாம சும்மா இருந்தது குத்தமாடா. அண்ணாச்சி, நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அவனை எப்பயாவது நம்ம ஆளுங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்டா அந்த தமிழ் சாட்டை இன்னும் போன் எடுக்க மாட்டேன்றான்? இருங்க ஐயனார். ஆலப்புழாவில் நீங்க எங்களை அடிக்க அமிச்ச ஆளு எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிருக்காரு. என் கூட வந்த உன் பாசமலர் உன்னையே நினைச்சிட்டு சரியாவே சாப்பிட மாட்டேங்க. போய் அவளை சாப்பிட வை. உன் தங்கச்சியனா உன் தங்கச்சியாவை கூட்டு வந்து விட்டுருக்கேன். அண்ணா, ராகுல் ரொம்ப நல்லவண்ணா. இது உன் ஃப்ரெண்டு எனக்கும் உன் தங்கச்சிக்கும் கொடுத்த கிஃப்ட். ஒன்னே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் தங்கச்சியை உன்னை விட என்னால் நல்லா பாத்துக்க முடியும். அதை ஒரு நாள் நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. அஞ்சலி, உனக்காக வேண்டி அவன் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தான். நீ உன் அண்ணனே நினைச்சிட்டு இருந்ததுனால உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். ஆமாண்டி, எங்க அண்ணனை பார்த்த உடனே ராகுலை விட்டுட்டு வந்தது தப்புதான்.
ராகுவை பார்க்காம என்னால இருக்க முடியல. அஞ்சலி, இப்ப ராகுல் பாரோட குடில் வீட்டுல தான் இருக்கானா. பாரு தான் சொல்லி அனுப்புனா. எதுக்கு அண்ணாச்சி கூப்பிட்டீங்க? வாசத்துல வேலி கட்டி வீட்டு கதவு திறந்தே வச்சிருந்தா வேலியை தாண்டி ஓடிட்டாடா என் தங்கச்சி. எனக்கு என் தங்கச்சி வேணும், என் தங்கச்சி வேணும்டா, வேணும். ராகுல், அஞ்சலி, நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு ஆசையா என் மேல வச்சுக்கிட்டு எதுக்கு உங்க அண்ணனை பார்த்தோன்னு அன்னைக்கு ஓடினேன்? அண்ணனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதனாலதான் அண்ணனை பார்த்த உடனே ஓடிட்டேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு மறந்துட்டு என்னால வாழ முடியாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நான் ஓடி வந்துட்டேன். என்னாலே உன்னை மறக்க முடியாது, மறந்துட்டு என்னால இருக்கவும் முடியாது. நீ முதல்ல என்ன தானே லவ் பண்ண? கடைசி வரைக்கும் உன்னை தான் லவ் பண்ணுவேன். முதல்ல நீ என்ன தானே கிஸ் பண்ண? ஆமா. அப்படின்னா முதல்ல நீ எனக்கு வேணும். ஏய், என்ன சொல்ற? இப்பவே நீ எனக்கு முழுசா வேணும். ஆ? வாய்மொழிகள் சொல்லப்பா விழுந்தவன் நான் அன்பே. இவர்களில் பிரியாத ஏக்கத்தை விலக்க விரும்பிய விடை தேடி சாதனா நீ சாதனா. உன்னிதழ்களை சொல்லாது என் கவிதைகள் சொல்லேது வரி வரி சுகவரி. இல்லாமல் என் முகவரி செல்லாது விரத்தோட திருமதி. விடுதலை விரும்பாத ஆடைகள் எதற்கு சுதந்திர போர் செய்யடி. வன்முறையில்லாத வரலாறு தொடங்க அகிம்சையில் வழி கூட. ஒரு பாதி என்றவளே உயிரை மாற்றி சென்றவளே
அண்ணனோட சம்மதம் இல்லாம நமக்குள்ள எந்த உறவும் இருக்கக்கூடாது. ஐயோ ராஜபோகமா வாழ்ந்தவன தேங்காய் நார்ல கயிறு திரிக்க விட்டாங்கள ஐயா. அப்பா வாயா. என்னென்ன திடீர்னு வேலையெல்லாம் செய்றீங்க? என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதா நடந்துச்சுப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சும்மா இருந்தேன். அதுதான் தெரியுமே. எவனோ ஒரு நாதாரி பையன் வந்து அன்னை சினிமாவுக்கு உங்களை சும்மா கூட்டி போறேன் வாரீங்களான்னா சும்மாவா அப்படின்னு கூட போனேன். அங்க போனா என்னையா இந்த படத்தை கூட்டி வந்திருக்க? கம்முன்னு படத்தை பாரியா, போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜரி வீட்டுக்கு போலாம். இப்ப ஏறிடுச்சே. ஒண்ணே ஒண்ணு என்ன பண்றது? வந்துட்டேம்மா. எவன்டா அவன்? பசைய போட்டு விட்டேன். ஐயோ படம் பார்க்கலாம். ஏண்டா பின்னால இருந்து ஒரு குரங்கு நோண்டிக்கிட்டே இருக்கு. குரங்கு ஃபேமிலியோட படம் பார்க்கறவன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய் போஸ்ட்மேன். போஸ்ட்மேனா இருந்தாலும் ஃபாஸ்ட்மேன். பாஸ்ட்மேனா? இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரில இருக்கு. ஏய் திரும்பு. ஐயோ அடிக்கார தெரியாம பாத்துடா. போறானா பார்த்து பயப்பட வேண்டியா இருக்கு. என்னடி இது? அவன் உன்ன ஃபேமிலிங்கனா நீ அவன பாஸ்ட்மேன்ங்கற என்ன நடக்குதுங்க? சர்தா நிறுத்தியா? சும்மா வளவளன்னு கத்தாத. நமக்கு கல்யாணமா 8 மாசமா நீ சும்மாவே இருக்க. அந்தாள பாரு, என்னைக்கு லெட்டர் கொடுத்தானோ அப்பத்துல இருந்து சும்மாவே இருக்கிறது. சந்தோஷமா இருந்தேன். அத இங்கே வந்து கெடுத்துட்டியா? நீ நல்லா இருப்பியா? பாஸ்ட்மேனா? அடி பாவி. டேய் ஐயோ அவளுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு தந்திய கொடுத்துட்டாரே. டேய் அன்னைக்கு கொண்டு வந்த லெட்டர் இதுதானா? இதான் நடந்தது. அப்ப தொங்குனதுதான் இந்த தலை. அன்னைக்கு எனக்கு எதுல வீக்னஸ் பான்னு கேட்டீங்கல்ல, இதுல தான். கரெக்ட்பா, கரெக்டா சொன்னையா. ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வேணாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதியா. கொத்தி கொதறி கொண்டு போய் கும்பி அடிச்சிருவாங்க. கும்மி அடிச்சுட்டாங்க. தம்பி என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் ஓ வேலையை பாரு. மிஸ் ஆகி நீ கயிறு திரிக்க வந்துடாத. போ 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 போ. வேலையும் செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு. இது பாருங்க, நல்லா படிக்கிறவங்க எப்ப வேணாலும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனா காதல் பரீட்சை மட்டும் ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும். அத நீங்க இப்பவே எழுதுறீங்க, அதுல ஜெயிக்கிறீங்க. செய்வீங்களா? கட்டளைய நான் ஏத்துக்கிறேன். உங்க பேச்ச நான் மீற முடியுமா? என்னது? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னம்மா. பாட்டி அவமா என்னங்க உங்க மருமகளை கூட்டிட்டு வந்து. அம்மா வந்தாச்சு பாட்டி. नमस्ते माँ जी। और आपके बेटे को आपसे दूर करके चली गई। कोई भी माँ इसे नहीं पाती। அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அம்மாவை நீங்க ஏத்துக்கலையா? எந்த தாயா இருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பாங்க. அம்மாவுக்கு உங்க மேல ஒரு கோவமும் இல்லையா பாட்டி? जब मैं यहाँ पर पहली बार आई थी, समझा तो सिर्फ एक ही बात, आपका दुख, एक माँ का अपने बेटे से बिछड़ने का दुख। मैंने आपका बेटा छीना, इसलिए मैंने अपने बेटे को आपका समझकर मैंने पाला है। इसी तरह से मैं प्रायश्चित कर रही हूँ। பாட்டி இனிமே நான் தான் உங்களுக்கு மகனா? என்ன உங்க மகனை ஏத்துக்கிட்டா தான் அம்மாவுக்கு பிராயச்சித்தம் கிடைக்குமா? अब आप राहुल को अपनाकर मुझे इस पाप से छुटकारा दीजिए माँ जी।
அம்மா சொன்னது புரியுதா பாட்டி? பாசத்துக்கு ஏதுரா பாஷ. எந்திரி அம்மா, நீ எந்த பாவமும் பண்ணல அத்தா. நான் தான் உனக்கு பாவம் பண்ணிட்டேன். நீ பெத்து வளர்த்த உன் பிள்ளைய எனக்கே கொடுக்கணும்னு நினைக்கிற பாரு. அப்பவே நீ எனக்கு தாயாயிட்ட தங்கம், தாயாயிட்ட. என்ன மன்னிச்சுடாத்தா. राहुल बेटा, तुम उसी लड़की से शादी करो जो तुम्हारी दादी चाहती है. Go and win your love. ராகுலே, பாட்டி இப்ப என்னடா சொல்ற அவங்க அம்மா? அது ஒண்ணு இல்ல பாட்டி, நீ சொல்லி நான் காதலிச்சேன் பாரு, அந்த காதல நான் ஜெயிச்சே ஆகணும்னு அம்மா சொல்றாங்க. அப்பதான் உனக்கு மரியாதையா? அத்தரி பாச்சா. டிகே ठीक है. டிகே மிஸ்டர் அய்யனார், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கலாம். இவங்கெல்லாம் தேவையா? அஞ்சலி, பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள ஒரு அழகான காதல் கதையை எழுதி வச்சுட்டா உன் தங்கச்சி. அந்த பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் தெரிஞ்சுட்டு போக தான் இங்க வந்திருக்கேன். உன் தங்கச்சிக்காக உனக்கே ஒரு வாரிசு வேண்டாம் முடிவு பண்ண பாரு, அதுக்கு உனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என் கூட ஓடி வந்த உன் தங்கச்சியை நான் என்ன வேணா பண்ணிருக்க முடியும், ஆனா உன் தங்கச்சியவே அமிச்சம் பாரு, அதுக்கு எனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இப்ப பிரச்சனையே உன் பாசத்துக்கும் என் காதலுக்கும் தான். இதுல நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேன்னு உன் தங்கச்சியே முடிவு பண்ணட்டும். இந்த பாரு அஞ்சலி, உன் அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் தான் முக்கியம்னா நீ அண்ணன் கூட இரு, நான் போயிடுறேன். இல்ல என் மேல வச்சிருக்க காதல் தான் முக்கியம்னா என் கூட வந்துரு. இந்த பாருங்க அய்யனார், நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ம் அப்பா, நான் தப்பிச்சேன். கிரேட் எஸ்கேப். பட்டா ரொம்ப சிரிக்காதீங்க அய்யனார். உங்க தங்கச்சி உங்க கூடவே இருந்தாலும் அவ வாழ்நாள் முழுக்க என்னை தான் நினைச்சிட்டு இருக்க போறா. அவ மனசுல இருந்து யாராலையும் என்ன தூக்கி போட முடியாது. சோ ஜெயிச்சது நீங்க இல்ல, நான் தான். டார்லிங், டேக் கேர். நெஞ்சினிலே நெஞ்சினிலே நின்றது யாரோ நீதானே. உன்னுடனே உன்னுயிராய் வந்தது யாரோ நான் தானே. நெஞ்சினிலே நெஞ்சினிலே நின்றது யாரோ நீதானே. உன்னுடனே உன்னுயிராய் வந்தது யாரோ நான் தானே. ஒரு காதல் கடிவாளம் போட்டாய் அன்பே, புரியாத புதிராக ஆனேன் இங்கே. என்னுயிரே என்னுயிரே சொல், நீ செல்லாதே செல்லாதே நில். கல்லில் வந்த பூநாற்று காதல் உயிர் தேடி மண்ணில் உன்னை சேராதா. காதலுக்கு விழி ஒன்று, பாசத்துக்கு விழி ஒன்று, பார்வை ஒன்று ஆகாதா. எண்ணுடலில் பாதி உந்தன் உடல்தானே, உன்னுடலில் வாழும் எந்தன் உயிர்தானே. இதயம் தவிக்கிறே, நெருப்பில் குளிக்கிறே,
உடலும் தெரியுதே விழியில் தெரியுதே என் பாதியே நீ போவதால் தேய்ந்தேன் நானே வா, வா. என்னுயிரே என்னுயிரே சொல் நீ செல்லாதே செல்லாதே நில். அஞ்சலி அஞ்சலி என்னடா ஆச்சு? பூரணி ஏண்டி அழுகிறா? ஏண்டி என் தங்கச்சி அழுகிறா? அண்ணன் தான் வேணும்னு சொன்னால ஏன் அழுகிறா? நிறுத்தியா? அதட்டுறதுலயும் அடிக்கிறதுலயும் தான் ஆம்பளத்தனம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஒவ்வொரு தடவையும் என் தங்கச்சி இப்படி இருக்கணும் என் தங்கச்சி அப்படி இருக்கணும் நீ தான் முடிவு பண்ணிருக்கியே தவிர ஒரு வாட்டியாவது நீ எப்படி இருக்க போறமான உன் தங்கச்சி நீ கேட்டிருப்பியா? ச்சே! மனிதாபிமானமே இல்லாம என் கர்ப்பத்தை கலைச்சு உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் தாயா இருக்கணும்னு சொன்னேன். தாய் ஆயிட்டேன். நீ எப்பயா தகப்பனாக போற? அவ மனசுல இருந்து என்ன தூக்கி எறியவே முடியாதுன்னு அந்த பையன் சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப எப்படியா இவ மனசுல இருந்து அவனை தூக்கி எறிவ? தெரியணும், எரிஞ்சு ஆகணும். என்ன செய்ய சொல்ற நீ? நீ திருந்த மாட்டியா? உன்னெல்லாம் திருந்தவே முடியாது. வேணா ஒண்ணு பண்ணு, உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் இவ கண்ணு முன்னாடியே அந்த பையனை கொண்டு போடுற. இந்த உலகத்துல எப்ப அவன் இல்லையோ அப்பதான் இவ மனசுல இருந்து அவனை அழிக்க முடியும். அழிக்கிறேன் அவனை. நான் எதுவும் வேணாம் சைலண்டா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இந்த கரண்ட் கம்பத்தை பார்த்து நாய் கால தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கேன். சிச்சி சாரி சிஸ்டர், அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்பா அங்க என்ன ப்ராப்ளம்? ஒரு லவ் ப்ராப்ளம் சார். இவர் லவ் பண்றாரா? இவன் லவ் கெடுக்க வந்தவன் சார். நான் தான் சார் லவ் பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன். கவர்மெண்ட் சவுண்ட் மேலே கை வைக்கிறார். கார் எடுத்துறீங்க? இவன் சாவு என் கையிலடா. நிறுத்துங்க. ட்ரெயின்ல இருக்கவங்கள நல்லா கேட்டுக்கோங்க. இங்க ஒரு கொலை நடக்க போகுது. அதுக்கு இவர் காரணம் இல்ல, என் சாவுக்கு நான் தான் காரணம். என்ன கொன்னுட்டு உன் தங்கச்சி நீ வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வச்சுப்பேன்னா என்ன கொல்லு. என்ன கொல்றதுனால நீ நல்ல மனுஷன் பேர் வாங்குவன்னா என்ன தாராளமா கொல்லு.
என்ன கொன்னுட்டு தான் உன் தங்கச்சி பாசத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சனா என்ன கொல்லு. கொல்லுங்க ஐனாரே. ஒன்னும் விட மாட்டேன்டா. போடா, கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போ. தங்கச்சி அழுகிறத என்னால தாங்க முடியலடா. கூட்டிட்டு போ. படிச்சவன் தானே, உன் புத்தியால என்ன மாத்திட்டடா. இனி இந்த கத்திக்கு வேலை இல்லடா. நான் தோத்துட்டேன்டா, நான் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன். இல்ல, ஜெயிச்சது நீங்க தான். நான் ஜெயிச்சா காதல் ஜெயிச்ச மாதிரி, நீங்க ஜெயிச்சா இந்த ஊரே ஜெயிச்ச மாதிரி. நீங்க திருந்தனது சொல்றேன். எப்போ உன் தங்கச்சி என்கிட்ட ஒப்படைச்சிங்களோ அப்போ இருந்தே வாழ்நாள் பூரா அவன் மனசுல நீங்க தான் இருக்க போறீங்க. அதனாலதான் சொல்றேன், ஜெயிச்சது நீங்க தான். ஏன்னா நீங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு நீங்க தோத்ததுக்கே டிடிஎஸ் ரேஞ்சில ரொம்ப சிரிச்சீங்களே, இப்ப கொஞ்சம் சிரிக்க கூடாதா? ஜோக்கு சொல்ல போறேன், ஏதேதோ செய்ய போறேன், கிட்ட வந்த அள்ள போறேன், கொண்டவாடிக்கல்ல போறேன், நான் கிச்சு கிச்சு பண்ண போறேன், நீ கிச்சு கிச்சு தரியா, நான் சுத்தி சுத்தி நிக்க போறேன், நீ கிச்சு திங்க போறியா? சுப்பு 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 லட்சுமி. ये जोक सुन पोरे ये दे तो से पोरे कितना बंद अल्ल पोरे कंड पड़ किल्ल पोरे ना किच किच पण्ण पोरे नी चीच तारिया ना सुक्की सुक्की निक पोरे नी पिच तिंग पोरिया हे कुप कुप हे कुप कुप हे कुप 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 सामी. Yo, yo, come on, you know that I really love to party, grooving with you, cause I'm really, really naughty. Why? I never gotta rock up on the mic, cause I mix my walks in 32 tracks. Girl, you are so fine, I really wanna make you mine. மஞ்ச கோழி நிக்குதே, மெத்த போட்டு வைக்குதே, குஞ்சு வரவா குத்த வரவா, குஞ்சு பொறிக்கு கூட வரவா. கோழி கத்துதே கொள்ள விட்டதே, பக்கம் வரவா பத்த வரவா, பித்து பிடிச்சு சுத்தி வரவா. குண்டு விட்டு கூடு பாயும் கள்ளியே, நான் வீடு கட்டி ஆட போறேன் இல்லையே. வித்து